மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடிகை ஹன்சிகா மோத்வானி தனது குடும்பத்தினருடன் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். முழு விவரங்கள். உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் என 3000 to 5000 பக்தர்கள் வந்து சென்று அம்மனை வணங்குவது வழக்கம். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் சென்னையிலிருந்து நேற்று மாலை விமானம் மூலம் வருகை தந்த திரைப்பட நடிகை ஹன்சிகா மோத்வானி இன்று காலை அம்மன் சந்நிதி வாயிலாக அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்வதற்காக அவரது குடும்பத்தோடு வருகை தந்தார். குறிப்பாக அம்மனை வணங்குவதற்கு முன்னதாக அம்மனுக்கு சாற்றப்படுவதற்காக அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணமாக பச்சை பட்டு எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு சாற்றப்பட்ட நிலையிலே சுமார் 1 மணி நேரம் மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய பிற பிரகாரங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களையும் வணங்கிவிட்டு மீண்டும் தனது தாயாருடன் அம்மன் சந்நிதி அருகே இருக்கக்கூடிய கிழக்கு கோபுரம் வழியாக வெளியே வந்தார். செய்தியாளர்களை சந்தித்த போது மதுரைக்கு வந்து அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்தது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷம் அளிக்கிறதும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக நவராத்திரி திருவிழா நடைபெற்று வரக்கூடிய வேளையிலே காலை பொழுதிலே நடிகை ஹன்சிகா மோத்வானி உலக பிரசித்தி பெற்ற அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.